ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்காக நான் என் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். இப்போ லீவெல்லாம் முடிஞ்சுட்டு நாங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு திரும்பி வந்துட்டுருந்தோம். அப்போ போகும்போது எனக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருந்தோம். எனக்கும் பாப்பாவுக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு, பாப்பா அங்கே இந்த மாதிரி டாய்ஸ் இருந்தது, அங்கே விளையாட விட்டுருந்தேன்னா பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுறான்னுட்டு. நிறையா டாய்ஸ் இருந்தது, ஆனால் எல்லாத்துலேயுமே குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு இந்த டாய் மட்டும்தான் கிடச்சிது. அதனால் இதில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. கூப்பிடும்போது வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறமா நாங்கள் அங்கே பில் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டுருந்தோம். பாருங்கள், நான் இப்போ எந்த ஊருக்கு போயிட்டுருக்கேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். வர்ற வழியில் சின்ன வெங்காயம் 2.5 கிலோ 100 ரூபான்னு விற்றாங்களா, அதையும் நான் வாங்கிக்கிட்டேன். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. சில டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரேட்டு. இப்போ கம்மியாக இருக்கிறதால நாங்கள் இதை 2.5 கிலோ 100 ரூபான்னு வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். வெங்காயம் கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது, பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிக்கிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து இங்கே பாருங்கள், இதான் எனக்கும் பாப்பாவுக்கும் எடுத்த ட்ரெஸ்ஸு. பாப்பாவுக்கு 2 டிஷர்ட்டு 4 பேண்ட் எடுத்தேன். எனக்கு ஒரு குர்த்தி செட் எடுத்தேன். எங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்கா? அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு டீ போட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பஜ்ஜும் போண்டாவும் வாங்கிட்டு வந்தார். அதுதான் நாங்கள் சாப்பிட்டோம். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.